அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் விளாக் BA2 சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான ஒரு சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை முதல் செலக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் பெல் பட்டனை செலக்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீட்டில் பணம் மற்றும் நகையை திருடிய பணிப்பெண் அனைத்து அரபு நாடுகளையும் மென்ஷன் பண்ணி வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டுள்ளார். பணிப்பெண் நகையையும் பணத்தையும் திருடினாரா? நடந்தது என்ன? ஒரு வீடியோ காட்சி வருது. இந்த வீடியோ காட்சியை ஃபுல்லாகவே பாருங்கள். எல்லா அரபு நாட்டையும் மென்ஷன் பண்ணியே இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறாங்க. பணிப்பெண் தன்னுடைய வீட்டிலிருந்து 20,000க்கும் அதிகமான திரகம் பணத்தையும் நகைகளையும் திருடியதாக குற்றச்சாட்டு. السلام عليكم يا جماعة. اليوم استفرنا خداماتنا وشوفوا شو حصلنا عندهم. طبعا هالفلوس كلها كانت مغشوشة داخل الشنط، مخيطين الشنطة. تقريبا حصلنا فوق 20,000 درهم، ومن غير الدولارات ومن غير السعودي والبنكوكي وغيره. وهذين الثياب اللي طلعناهم كلهم ثياب نيداد مش ملبوسات. هذا مثلا مثال مش ملبوس. وبلس طبعا شايلين التليفونات كلهم، التليفونات اللي في البيت يشلشلن. وهذا الذهب حصلناه بعد خاشين خايطين داخل الشنطة، خايطين خياطة. وطلعنا كل الشنط اللي عندهم، وبعدنا هسه ننبش وبعدنا نحصل. فطلعناهم شو بثيابهم. هذا الشنط اختي تو ما اخذت لهم اياها مسكين يداد، رددناهم كلهم بطلناهم، طلعنا كل اللي فيهم 99.9 مالنا. وهذا مالهم صوابين، هم صوابين طبعا شكينا فيهم ان عادي يكون حاطين داخل الصوابين اشياء انزين، فما خليناهم ياخذونهم. இந்த வீடியோ பற்றின தகவல்களையும் சேர்த்து இன்னொரு மிக முக்கியமான தகவல் இருக்குது. இதில் 2 விதமான வீடியோ காட்சிகளை இந்த டிக்டாக் உரிமையாளர் பதிவிட்டிருக்கிறாங்க. இந்த டிக்டாக் உரிமையாளருடைய அனுமதி இல்லாத போதிலும் அவர்களுடைய டிக்டாக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்டது என்ற ஒரு ஆதாரத்தோடு தான் இந்த வீடியோவை கொண்டாந்துருக்கிறேன். இந்த 2 வீடியோ காட்சியையும் மறக்காமல் கொஞ்சம் பாருங்கள். هذا فلوس أقامي، هذا فلوس أقامي، هذا فلوس أقامي يا سميرة. يلا هذا فلوس أنا يا مدام. أنت كذاب. متى هذا فلوس مني هات أنت فلوس هذا؟ هذا سلاري، هذا كل شهر 4 شهر، هذا فلوس أنا. شو تقولي؟ أنت كذاب. أبى أكلم بوليس يجي على هند، أبى أكلم بوليس، أبى أكلم بوليس على هند. أوكي عشان هذا فلوس يا حمار. أيوة كلم بوليس يجي، كلم بوليس. الله ما يبي كده. هذا أنت معلوم، هذا فلوس أنا. بعدين أنت تقولي أنا كذاب. هذا 4 سنة 4 شهر. خلاص يلا هاتين فلوس. جيبي. الو هلا والله، هلا كيف حالك؟ شو اسمه انت؟ في موجود هذا روز ابيض، في هذا شاورما كم فلوس؟ 100 ونص. طيب ما عندنا فلوس. لا هلا شو شغاله في فلوس ولا ولد؟ ما في ولد. وين سميرة؟ طيب انا بهذا الروز وهالساعات، بعدين بهذا شاورما مع بيبسي عشان بيبي. وانا هل نادي سميرة اشوف في موجود فلوسها؟ ما في. سميرة وين شغالة يا سميرة؟ تعالي يا حبيبتي، تعالي شوي. انت موجود في فلوس؟ انت 100 ونص. 100 موجود. انت 100 واحد 100. انت ما في فلوس. لا قوة الا بالله. يا شو اسمه جيبي جوالي تعالي. சமீராவுடைய வீடியோ பற்றின எக்ஸ்பிளனேஷனுக்கு வரலாம். முதலாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்து இப்போ இந்த மாமா முதலாவது எல்லா நாட்டையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஹத்தாமா, எங்களுடைய ஹத்தாமா நாட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருந்த நிலையில் அவங்களுடைய பணப்பையை நாங்கள் பரிசோதித்தோம். சோதித்து பார்க்கும்போது உள்ளே 20,000க்கும் மேற்பட்ட திரகங்கள், அதாவது அந்த நாட்டு பணமான திரகம் பணம் 20,000 திரகம் இருந்தது, அதுக்கு மேலேயும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு சேர்த்து மற்ற ஏனைய நாட்டு பணங்களும் இருந்தன. அத்துடன் சேர்த்து
எங்கள் வீட்டிலிருந்து சிலருடைய பொருட்கள், அதாவது வீட்டில் உபயோகித்த சிலருடைய மாமா பாபா பசங்களுடைய பொருட்கள் சிலவும் அவருடைய பையில் இருந்தன. அதே போல தான் எங்களுடைய நகைகள் ஆபரணங்களும் ஒரு சிலவை அவருடைய பையில் இருந்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி தான் பணிப்பெண் செய்கிறாங்க சிலர். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்க இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, அவங்க பயணப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அனைத்து பொருட்களையும் சரி பாருங்க, அதே மாதிரி அவங்களுடைய ட்ராவல் பேக்கையும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறாங்க இந்த வீடியோவில். நான் நேரத்துடைய 2-3 தடவை இந்த வீடியோ மாதிரியான சில வீடியோக்களோடு உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறேன். அதுலேயும் முக்கியமாக இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுடைய பாபா மாமா யாராவது உங்களுக்கு ஏதாவது பொருட்கள், ஒருவேளை நீங்கள் வந்த புதுசில், 1 மாதத்தில், 5 மாதத்தில், 1 வருடத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒருவேளை 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் கழித்து நாட்டுக்கு போக போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தந்த பொருட்களை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு ஓரமாக உங்களுடைய பயணப்பையிலையோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருப்பீங்க. நாட்டுக்கு போக ரெடியாகும் போது தான் அத்தனை பொருட்களையும் வெளியில் இழுத்து போட்டு பேக் பண்ணுறதுக்கு ஆக போகிறது, இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பீங்க. சில நேரங்களில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை திருப்பி அவங்களே மறந்துருப்பாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு இது வேணாம் எடுத்துக்கோன்ற மாதிரி, எனக்கு இது வேணாம் எடுத்துக்கோன்னு அவங்க தம்பி, தங்கச்சி, மகன், கணவன், அதே போல் அவங்களுடைய குடும்பத்தில் யார்ட்டையாவதையும் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு தந்துட்டு அதை மறந்துருப்பாங்க. மறுபடியும் அவங்களுடைய வேறு யாராவது ஒருத்தர் வந்தது, அந்த ஹேண்ட்பேக் ஒன்று இருக்குது வேணான்னு சொன்னீங்கல்ல, அது எங்கே, அதை கொடுங்களேன் எனக்கு அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இருக்கு வரேன்னு அப்படியே போய் உள்ளே தேடி பார்ப்பாங்க. ஹேண்ட்பேக்கை காணுமே, நான் யாருக்கும் கொடுத்துட்டேனோ, காணும் ஹேண்ட்பேக்கை அப்படின்னு அவங்களுக்கு பதில் கூறிடுவாங்க. அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் இந்த சாப்பிட போகிற டைமில் நீங்கள் இப்போ இந்த அவங்க கொடுத்த பொருட்கள் தான், உங்களுக்கு நம்பிக்கை, உங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னு அவங்க கொடுத்தது தானே அப்படின்னு தைரியமாக நீங்கள் எடுத்து பேக் பண்ணுறீங்க. ஒருவேளை அவங்க பேக் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்தவங்களா பேக்கை செக் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணும்போது ஒருவேளை அந்த பொருள் அவங்க கண்ணில் பட்டால் அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க மறந்துடுவாங்க. இதெல்லாம் என்னுடைய பொருள் தானே, எப்படி நீ எடுத்து வச்ச அப்படின்ற கேள்வி அவங்கள்ட்ட கேட்கும்போது, நீங்கள் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் சில நேரங்களில் அவங்க உங்கள் மேலே பழி போட்டாங்க இல்லையா, அதை இப்போ மறைக்க முடியாத காரணத்தால் உடனே என்ன சொல்லுவாங்க, இல்லை நான் கொடுக்கலை, நீ அதான் எடுத்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த ஒரு பொருள் அவங்க கொடுத்துருந்தாலும் நாட்டுக்கு போக போகிறீங்களா, கார்கோ போட போகிறீங்களா, மாமா பாபா இது நீங்கள் கொடுத்த பொருள், இது உங்களுக்கு வேணுமா வேணாமா, நான் இதை எடுக்கட்டுமா, நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க, கேட்டு அனுமதியை வாங்கிட்டு போடுங்க. அப்போ அது உங்களுக்கும் சிறந்தது, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, சந்தேகத்தை கிளப்பாது. அடுத்ததாக இந்த வீடியோக்குள்ளே வருவோம். இந்த வீடியோவை பொறுத்தவரையில் இப்போ பாருங்கள், இது யாரோட பணம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம், இவங்க நிறைய பணம் வச்சுருக்காங்க. யாருடைய பணம், எப்படி உனக்கு இந்த பணம் கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய பணம் தான், 4 மாத காலமாக நான் சம்பாதிச்ச, நீங்கள் கொடுத்த சம்பளத்தை சேர்த்து வச்ச பணம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு தெரியும், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போலீஸை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு கிரியேட்டட் வீடியோவாக இருந்தாலும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வின் ஒரு சாத்தியமான தன்மை. ஏன்னு சொல்லுங்கள், இப்போ இந்த 2வது வீடியோவும் அவங்களே அதை ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாமா வராங்க, என்கிட்ட இப்போ சம்பளம் வரல, இன்னும் காசு இல்லை, அவன்கிட்ட காசு இருந்தால் கூட நான் அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கடையில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துருந்துட்டு மெதுவாக அவங்க பாக்கெட்டில் இங்கே மறைச்சி வச்சிடுறாங்க. உன்கிட்ட காசு இருக்கா சமீரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்கிட்ட காசுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதே மாதிரியான இன்சிடெண்ட் இப்போ பாருங்கள், இதே சமீரா கிட்ட மறுபடியும், இப்போ நீ அன்னைக்கு நான் சாப்பாடு வாங்க கேட்கும்போது காசு இல்லைன்னு சொன்னேன், இப்போ எங்கேருந்து வந்துச்சு உனக்கு காசு அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு வேளை பொய்க்காரராகலாம், அல்லது ஒரு வேளை உங்களுடைய பணத்தையே அவங்க சூறையாடலாம். நான் இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கிறேன், கஃபீலுக்கிட்ட பணம் கொடுத்து வைக்காதீங்க, சம்பளத்தில் பேலன்ஸ் வைக்காதீங்க, தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையும் கொடுத்து வைக்காதீங்க. ஒன்று நீங்கள் நாட்டுக்கு போடுங்க, உங்கள்கிட்ட கூட நீங்கள் வச்சுக்காதீங்க, முடிந்த வரைக்கும் நாட்டுக்கு போடுங்க. ஆல்ரெடியே நம்ம நிறைய வீடியோவில் பேங்க் அக்கௌண்ட் இங்கே திறக்கிறத பற்றி, இந்த நாடாக இருக்கட்டும் நம்மளுடைய நாடாக இருக்கட்டும், பேங்க் அக்கௌண்ட் திறக்கிறத பற்றியெல்லாம் ஃபுல்லாகவே வீடியோ போட்டிருக்கிறோம் நம்மளுடைய சேனலில். எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எந்த மாதிரி நம்மளுடைய பணங்களை இந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு.
அனுப்பினா எல்லாத்தையுமே எடுத்து செலவு பண்ணிடுறாங்க. அப்படின்னும் போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சொந்த அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியே போட்டு வைக்கலாம். அது சம்மந்தமான வீடியோக்களும் இருக்குது நம்மளுடைய சேனலில். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களா கொடுத்தாலும் கூட அதை நீங்கள் அவங்கள்ட்ட காட்டாமல் பாக்ஸில் போடாதீங்க, பெட்டியில் கார்கோ பெட்டியில் போடாதீங்க. ஒன்று. அடுத்தது, பணம் எப்போவுமே சம்பள பணத்தை மாதம் மாதம் அனுப்ப பாருங்கள், சேமித்து வைக்காதீங்க. உங்கள் நாட்டு அக்கௌண்ட்டில் சரி போட்டு வைங்க. அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட வந்து அவங்க பணம் இருக்கான்னு கேட்கும்போது இருக்குதுன்னே சொல்லுங்கள். ஆனால் நாளைக்கு நான் போடணும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லாட்டி நாளை அன்னைக்கு எனக்கு தேவை அப்படின்றது சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது மறுபடியும் இப்போ எங்கே இருந்துச்சு இந்த பணம் உனக்கு, அப்போ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டால் நீங்கள் தான் குற்றவாளி அனுப்பிங்க. சம்பாதிக்க வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதுக்கு மேலே கெட்ட பேரும் வாங்கணுமா? அதே மாதிரி தயவு செய்து உண்மைக்குமே திருடுற பழக்கம் இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க. ஏதாவது திருடி வச்சுருக்கீங்கன்னாலும் மறுபடியும் அதே இடத்துல வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன், இதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து எத்தனையோ மாமா பாபாக்கள் இனிமேல் போகும்போது உங்களுடைய பேக்கை செக் பண்ணலாம், காகோ போடும்போது பெட்டியை செக் பண்ணலாம். அதனால் எந்த ஒரு பொருளும் எடுக்காதீங்க, எடுத்திருந்தாலும் வச்சுருங்க, கேட்டெடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. நல்ல தகவல் நினைக்கிறேன். முடிந்த வரைக்கும் எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.